ட்ரம்ப் இன்னமுமே நம்பிக்கையா பேசிட்டு தான் இருக்காரு. 10 கப்பல்கள் 8 கப்பல்கள் பாகிஸ்தான் கொடியோட வரப்போது. ஈரான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு 2 கப்பல்களை எக்ஸ்ட்ரா அனுப்ப போறாங்க. அது மாதிரி இல்லாம சவுதி அரேபியாவினுடைய சதி இதை பற்றி நியூயார்க் டைம்ல பேசியிருக்காங்க. காக் தீவை முற்றுகையிடுறதுக்காக 30,000 தரைப்படை வீரர்கள், 2,500 கடற்படை வீரர்களோட அமெரிக்கா தயாராகி கொண்டு வருகிறது. இந்த மாதிரி நிறைய செய்திகள் வெளியாக இருக்கிறது. அந்த செய்திகளை தான் இந்த காணொலியில நாங்க பார்க்க போறோம். சரி, ட்ரம்ப் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்ற கேள்வி நிச்சயமா அங்க எல்லாருக்குமே இருக்கும். 3ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்றாரு. அந்த 3ஆம் கட்ட தலைவர்கள் யாரா இருக்குன்னு சொல்லி ஈரானுக்குள்ளேயே குழப்பத்தை விளைவிக்கிறதுக்காகவே ட்ரம்ப் வேண்டுமென்றே இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வச்சிட்டு இருக்காரா அப்படின்ற கேள்வி எங்க எல்லாரும் மத்தியிலேயும் எழுது. குறிப்பா நேற்றைய தினம் பேசும்போது ஒரு முக்கியமான பரிசு எங்க எல்லாருக்கும் வரப்போது, குறிப்பா அமெரிக்காவுக்கு வரப்போது. 8 எண்ணெய் தாங்கிய கப்பல்கள், அது பாகிஸ்தான் கொடியோட இந்த ஹார்முஸ் நீரிணையை கடந்து வரப்போகிறது. அது மாத்திரம் இல்லாம ஈரான் எங்களுக்கு செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரி எக்ஸ்ட்ராவா 2 கப்பல்களையும் அனுப்ப போறாங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக மாறி இருந்தாலுமே கூட ஒரு அமெரிக்க ஜனாதிபதி தொடர்ச்சியாக இந்த மாதிரி பேசுறது ஏதோ ஒரு விதத்துல உண்மையா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை யாரோ ஒருவருக்கு ஏற்படுத்துது, அல்லது ஏதோ ஒரு சூழ்ச்சிக்கு இது காரணமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காக் தீவை முன் வச்சு எதற்காக தொடர்ச்சியாக அமெரிக்கா இந்த யுத்தத்தை முன்னெடுக்குது? அதுவும் குறிப்பா ஈரான் அப்படின்றது நிலப்பரப்புல ஒரு மிகப்பெரிய தேசம். அந்த நிலப்பரப்பு கொண்ட தேசத்தை அமெரிக்காவால எப்பவுமே முற்றுகையிட முடியாது. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த ஈரானையும் கையகப்படுத்துறதுக்கான ஆளணி வளம் இப்போதைக்கு எந்த ஒரு நாட்டிலையும் இல்லை அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் கருதுறாங்க. ஆனா இந்த கார்க் தீவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குட்டியான தீவு. இந்த கார்க் தீவு எதற்காக ஈரானுக்கு ரொம்ப முக்கியம்னா, ஈரானுடைய கடல் பரப்பு இருக்குல்ல, அது கொஞ்சம் ஆழம் குறைந்த கடல் பரப்பு. அங்க பெரிய பெரிய கப்பல்கள் எண்ணெயை கொண்டு போறதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா ஈரானுக்கு சொந்தமான இந்த கார்க் தீவை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பரப்பு ரொம்ப ரொம்ப ஆழமான கடல் பரப்பு. மிகப்பெரிய கப்பல்கள் கூட சர்வசாதாரணமாக அங்க எண்ணெய் எடுத்துட்டு போயிடலாம். ஈரானுடைய 90% எண்ணெய் விநியோகம் இந்த கார்க் தீவுல இருந்தா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால இந்த கார்க் தீவு ஈரானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈரானுடைய பலமும் அதுதான், ஈரானுடைய பலவீனமும் அதுதான். ஏன்னா ஈரான் ஒட்டுமொத்த வான் பாதுகாப்பு சிஸ்டத்தையும் இப்ப அந்த கார்க் தீவுல நிலைப்படுத்தியிருக்காங்க. ஈரானுடைய கார்க் தீவை நோக்கி 82nd டிவிஷனை சேர்ந்த அமெரிக்காவினுடைய 3000 படைவீரர்கள் வந்துட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னா, உத்தரவு கிடைத்த அடுத்த 18வது மணித்தியாலத்துல இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு மூலைக்கும் போய் தாக்குதல் நடத்தக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய வீரர்கள். அவங்களோட 2,500 கடற்படை வீரர்களும் வரப்போறாங்க. இவங்களுடைய திட்டம் இந்த கார்க் தீவை கையகப்படுத்துறதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான ஏற்பாடுகளை சவுதி அரேபியாவும் இணைந்து செய்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் ஈரானுடைய அரசாங்கத்தை அகற்றதுக்கு இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட திரை நிழல்ல பேசி கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கு. இதை நியூயார்க் டைம் வெளிப்படுத்திட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த ஹார்முஸ் கடல் பரப்புல அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு நிச்சயமா சவுதி அரேபியாவினுடைய உதவி தேவைப்படும். என்னதான் சவுதி அரேபியா அமைதி சமாதானம் என்று பேசிக் கொண்டிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்த சவுதி அரேபியாவினுடைய வரைபடத்தை, அதுவும் இந்த அரேபிய நாடுகளுடைய வரைபடத்தை மாற்றி அமைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த போரை கருதுவதாக நியூயார்க் டைம்ஸ் சவுதி அரேபியாவை குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆனா சவுதி அரேபியா இதை திட்டவட்டமா மறுத்திருக்காங்க. அதே சமயம் நேற்று முன்தினம் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. இஸ்ரேல் தரப்பில் இந்த செய்தியை சொல்லியிருந்தாங்க. அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நடத்திய தாக்குதல்ல ஈரானுடைய முக்கியமான கடற்படை தளபதி அட்மிரல் அலிரேசி கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை இன்னமும் ஈரான் உறுதிப்படுத்தல. அதே சமயம் பாகிஸ்தானுடைய தலையீட்டின் அடிப்படையில் 2 முக்கிய தலைவர்களை தங்களுடைய இலக்கில் இருந்து தற்காலிகமாக நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ஒருவர் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, இன்னொருவர் சபாநாயகர் பாகர் கலீஃபா.
எதற்காக இவங்க 2 பேரையும் இஸ்ரேல் தங்களுடைய இலக்கில இருந்து தற்காலிகமாக தள்ளி வச்சிருக்கு அப்படின்ற கேள்விக்கான பதில் பாகிஸ்தான் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, முக்கியமான தலைவர்கள் எல்லாம், அதாவது ஈரானுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் நீங்க கொன்னுட்டீங்கன்னு சொன்னா யாரோட அடுத்த கட்டமா பேச்சுவார்த்தை நடத்துவீங்க, அதுக்காக அவங்க மேல வைத்திருக்கக்கூடிய இலக்குகளை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதாகவும், அதற்கு இணங்க தற்காலிகமாக துல்லிய தகவல் கிடைத்தும் அவர்கள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு 100% வாய்ப்பு இருந்தும் அதை நாங்க தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க. அதே சமயம் ஃபால்ஸ் பிளாக் அட்டாக், இதை பற்றி கடந்த வீடியோல நாங்க பேசியிருந்தோம். 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அதை நோக்கி ஏவுகணைகளை அனுப்பியது ஈரான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாக இருந்தது. அந்த செய்தியை ஈரான் மறுத்திருந்தது. அதே போலவே ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல், இதை எந்த ஒரு பெரிய வல்லரசு நாடுகளுமே தொடுவதற்கு அச்சப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அச்சப்படக்கூடிய கப்பல் மேல ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக நேற்று முன்தினம் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. முதல் தரம் இல்ல, 2வது முறையாக தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருந்தது. அந்த செய்தியையும் ஈரான் மறுத்திருக்கிறது. இதுவும் ஒரு ஃபால்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காங்க. இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடும் சீனாவினுடைய நிலைப்பாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் கிடைத்த வரைக்கும் லாபம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எண்ணெய் விலையில சடுதியான உயர்வு, இது சந்தையில ரஷ்யாவினுடைய எண்ணெயினுடைய விலையில உயர்வு அப்படின்றது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக மாறி இருக்கிறது. அதே சமயம் சீனாவை பொறுத்த வரைக்கும், சீனாவுக்கு ஹார்முஸ் நீரிணை வழியாகத்தான் அத்தனை எண்ணெயுமே வரும். அதனால இப்போ அது தடைப்பட்டிருக்கிறதுனால சீனாவினுடைய பொருளாதாரத்தில் ஒரு சின்ன சிக்கல் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனா சீனாவுக்கு முற்றுமுழுதான தேக்கம் இல்லை. ஏன்னா சீனா, பாகிஸ்தான், இந்தியா இந்த மாதிரியான நாடுகளுக்கான எண்ணெய் கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்வதற்கு ஈரான் அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த யுத்தம் ஈரானை பொருளாதார ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்திட்டு இருக்கிறதாக நிறைய பொருளியல் நிபுணர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஹோர்முஸ் நீரிணையை முற்றுமுழுதாக ஈரான் இதற்கு முதல், இந்த யுத்தத்துக்கு முதல் கட்டுப்படுத்தாம இருந்தது. ஆனா இப்போ கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இனி இந்த ஹோர்முஸ் நீரிணையை கடந்து போகின்ற எல்லா கப்பல்களும் எங்களுக்கு வரி செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நிபந்தனையை முன்வச்சிருக்காங்க. இதன் மூலமா ஈரானுக்கு அதிகப்படியான வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாம இந்த யுத்தத்துல ஈரான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஈரான் மீதான சில தடைகளை அமெரிக்கா தளர்த்தி. அதுல முக்கியமான தடை சர்வதேச சந்தையில எண்ணெயை விற்பனை செய்யறது. இதுவரைக்கும் திரை மறைவில் எண்ணெயை மிக குறைந்த விலைக்கு விற்பனை செய்து கொண்டிருந்த ஈரான் இப்போ ரொம்ப பப்ளிக்கா அதிக விலைக்கு எண்ணெயை விற்று கொண்டிருக்காங்க. இதனால அவங்களுக்கு அதிகப்படியான பணமும் கிடைச்சு கொண்டிருக்கு. ஆனா இது எல்லாமே கார் தீவு ஈரானுடைய கையில இருக்கும் வரைக்கும் மட்டும்தான். அதை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு ஈரான் கடுமையாக சண்டை போடும். இந்த சண்டை தொடர்ச்சியாக நீடித்தால் உலக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.